ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி காஃபி எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பட்டி காஃபிக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 10 ரூபாய்க்கு தான் கருப்பட்டி வாங்கியிருக்கேன். கருப்பட்டி ரேட்டு ஏற்கனவே ஜாஸ்தி. உங்கள்கிட்ட அதிகமாக கருப்பட்டி இருந்தால் நீங்கள் வந்து சர்க்கரை வந்து சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் தேயிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, நாங்கள் வந்து சீனின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தண்ணி. நான் வந்து 4 பேருக்கு வந்து டீ வந்து இப்போ வந்து கடுங்காஃபி வந்து போடுறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவு காஃபி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கடுங்காஃபி போட்டுக்கோங்க. தண்ணி அளவு உங்களுக்கு அப்படி தெரியலனா ஒரு செம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கடுங்காஃபி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க, ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. சில பேர் தட்டி சேர்ப்பாங்க, ஒரு மாதிரி நொறுக்கி போடுவாங்க. நாங்கள் வந்து சும்மா அப்படியே தான் நார்மலாக சேர்ப்போம். அதுக்கப்புறம் தேயிலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த தேயிலை இருக்கோ அந்த தேயிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை வந்து நான் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பேச்சுலருக்கு வந்து உங்களுக்கு கடுங்காஃபி இந்த மாதிரி கடுண்டீன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கடுங்காஃபின்னு தான் சொல்லுவோம். சில பேர் கருப்பட்டி காப்பின்னு சொல்லுவாங்க. பேட்சில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நான் எப்படி போடுறேனோ அதை மாதிரி நீங்கள் வந்து காஃபி போட்டு குடிங்க. எல்லாருமே அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். அந்த இஞ்சி வந்து உரலில் வந்து தட்டி சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த இஞ்சியோட அந்த என்ன சொல்ல அதோட பவர்ஃபுல்லாக அதில் வந்து இறங்கும். கொதிக்கும்போது அப்போ வந்து நீங்கள் சேருங்க. கருப்பட்டி நல்லா கொதிக்கும்போது அப்போ சேர்த்தா தான் இஞ்சியோட அந்த வாசம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அந்த சாறு ஃபுல்லாக உள்ளே இறங்கும். நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு அது வந்து அந்த கொதிக்கிற டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. காஃபி வந்து கடுங்காஃபி வந்து எப்படி ரெடி ஆகிட்டுன்னு தெரியும்னா, அந்த கருப்பட்டியோட அந்த மனம் வந்து ரொம்ப பயங்கரமாக நமக்கே தெரியும். அந்த மனம் மணக்கும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சியோட சேர்த்துருக்கோமா அதோட மனமே நல்லாயிருக்கும். அப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கலாம் காஃபி ரெடி ஆகிட்டுன்ட்டு, கடுங்காஃபி ரெடி ஆகிட்டுன்ட்டு. கருப்பட்டியின் மருத்துவ பயன்கள். கருப்பட்டி இரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும். நமது உடலுக்கு சுண்ணாம்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கிறது. அதனால் கட்டாயம் டெய்லி போட்டு குடிக்கலாம். இது வந்து நான் வந்து டெய்லி சாயங்காலம் போட்டு குடிப்போம். நாங்கள் போட்டதை விட எங்கள் அம்மா வந்து டெய்லி போடுவாங்க. அதில் வந்து நான் குடிச்சிக்கிடுவேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கருப்பட்டி. அதனால் கட்டாயம் சேருங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுவையான கடுங்காஃபி ரெடி. அதாவது கருப்பட்டி காஃபி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எப்படி செஞ்சனோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஏற்கனவே ஃபீவர் அந்த டைமில் வாய் கசப்பு எடுக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் கடுங்காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா அந்த வாய் கசப்பு வந்து தூரம் அப்படியே எடுத்துரும். அதிகமாக நம்ம சாப்பிடுவோம். இந்த அரிப்பு வச்சு அரிச்சதுக்கப்புறம் கிளாஸில் ஊற்றிக்கோங்க. நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. அந்த மேலே அந்த இஞ்சி தட்டி போட்டோமா அதை வந்து இது பண்ணிக்கலாம். அந்த சாறு ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கேன். 3 கிளாஸ் நான் வந்து ஊற்றிருக்கேன். மீதி ஒரு 3/4 கிளாஸ் வந்து அதில் வந்து நான் ஊற்றாமல் அந்த பாத்திரத்துலேயே வச்சுக்கிட்டேன். அதுவும் இந்த கடுங்காஃபிக்கு வந்து சைடிஷ் வந்து பொரியல் வச்சு குடிக்கலாம். உள்ளே போட்டு குடிக்கலாம், இல்லைனா கையில் வச்சு குடிக்கலாம். நாங்கள் வந்து முறுக்கு வச்சு குடிக்கும். உள்ளே அப்படி நொறுக்கி போட்டு குடித்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கடுங்காஃபி அப்படி இருக்கும்.
சில பேர் வந்து தேங்காய் நல்லா துருவி அதையுமே போட்டு குடிப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.